வைக்க முடியுமா? வைக்க மாட்டாங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அறிவாளிகள் பாருங்க. எதை ஒருவன் விளக்க முடியாதோ அதை சாட்சியா வச்சு நீ எல்லாத்தையும் பண்ணு. அதனாலதான் நெருப்பு சாட்சியா வச்சு கல்யாணம் பண்றாங்க, அக்னி சாட்சியா வச்சு சத்திய பிரமாணம் செய்யறாங்க. இப்போ கன்னிகாதான சுப முகூர்த்தம். இந்த கன்னிகாதானத்தை பொறுத்தவரையிலும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்க யாருக்கெல்லாம் ஆம்பளை பசங்க கை தூக்குங்க. பின்னாடிலாம் ஆம்பளை பசங்க கை தூக்குங்க. இல்ல எனக்கு ஆம்பளை பசங்க இருக்கு அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. உங்களுக்கு ஆம்பளை பசங்க இல்லையா? ரெண்டுமே பொண்ணா? உங்களுக்குமா? ரெண்டும் பொண்ணுதான். இப்போ எனக்கு ரெண்டுமே பொண்ணு சாமி அப்படின்லாம் கை தூக்குங்க. இவ்வளவுதானா? ஒரு பொண்ணு ஒரு பையன். யாரெல்லாம் திரும்ப பையனை கட்டவங்க கை தூக்குங்க. பையனை கட்டவங்க நீங்க எல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் இல்லை. பொண்ணாட்டம் கேட்குங்க. நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள். புரியுதா? எனக்கு ரெண்டுமே பொண்ணு சாமி. ஒண்ணு அழாதீங்க, நீங்க ராஜா மாதிரி இருப்பீங்க. எனக்கு ரெண்டும் பையன் சாமி. பொறுமையா பாத்துங்க. அப்போ இந்த கன்னிகாதானம் என்பது எத்தனையோ தானங்கள் இருக்கு. எத்தனை தானங்கள் இருந்தாலும் ஒரு மனுஷன் 21 தலைமுறைக்கும் எவன் ஒருவன் புண்ணியம் செய்கிறானோ அவனால தான் தானவாசம் கொடுக்க முடியும். அவனாலதான் கன்னிகாதானம் செய்து வைக்க முடியும். எத்தனை ஜென்மாக்கள்? 21 தலைமுறைக்கு பெண் குழந்தை பிறந்தா அவ்வளவு சிறப்பு. கன்னிகாதானத்துல அவ்வளோ பெரிய அருமைகள் அங்க இருக்கு. இல்ல சித்தார்த்தம் அப்படி இல்ல. இந்த பையன் சித்தார்த்த அப்பேற்பட்ட வசதியான கன்னிகாதானம் இங்கே செய்விக்கப்படுகிறது. பெருமாள் இருந்து அந்த கன்னிகாதானம் செஞ்சு வைக்கிறாரு. பெருமாள் வர கதைலாம் நமக்கு சொல்லவே இல்லை. வேற ஒரு ஏதாவது தெரிஞ்ச இடத்துல எங்க சந்திக்கணும்னா நாங்க பேசுவோம். சரியா? கன்யாம் கையெழுத்து முடியுமா? கன்யாம் கனக சம்பந்தா கனகா இப்போ கன்னிகாதானம் ஆயிடுச்சு. கன்னிகாதானம் ஆனாதான் அந்த பையன் அந்த பொண்ணை தொட்டு தாலி கட்ட முடியும். முதல்ல அந்த பொண்ணை அவங்க கோத்திரத்துக்கு மாத்திக்கணும். இவங்க விஷ்ணு கோத்திரமா இருப்பாங்க, இவங்க சிவகோத்திரமா இருப்பாங்க. கோத்திரம் மாத்திக்கணும். அப்பதான் இந்த வீட்டு பையன் அந்த பொண்ணை தொட முடியும். கன்னிகாதானம் பண்ணாம ஒரு பொண்ணை அவன் தொடவே கூடாது. தொட்டா அது உரிமையே கிடையாது. அப்போ இந்த காதல் லவ் மேரேஜ் பண்றாங்க, அவங்க நம்ம என்ன சொல்றது? அப்புறம் பாத்துக்கலாம். ஆகையினால இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போயினா அந்த குடும்பம் அந்த வம்சம் அபிவிருத்தியா. இத நம்ம ஆளுங்க தெரியாம போட்டு இருக்கிறாங்க. நிறைய வீட்டுல அடி வருது, நிறைய பூங்கால் வருது. சாமி வீட்டுக்காரர் சொல்றாரு, சாமி வீட்டுக்காரர் இப்படி பண்றாரு, சாமி வீட்டுக்காரர் வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. இந்த பொண்ணு அந்த குடும்பத்துக்கு போயினா அந்த குடும்பத்துக்கே ஒரு அடையாளம். அந்த குடும்பத்துடைய வளர்ச்சி, அபிவிருத்தி, வம்ச அபிவிருத்தி எல்லாம் அந்த பொண்ணு கையில தான் இருக்கு.
அதனாலதான் சரணம் சக்தி மையம்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? ஆகையினால கன்னிகாதானம் ஆகி போச்சு. மாங்கல்ய தாரணம். மாங்கல்ய தாரணம் ஆகிறதுக்கு முன்னாடி சத்திய பிரமாணம் செஞ்சுக்கணும். இந்த சத்திய பிரமாணம் எப்படி செஞ்சுக்கிறாங்கன்னா, சாமி எப்படி பண்றாருன்னு நம்மளுடைய கல்யாணத்துல நம்ம பார்த்துருப்பீங்க. போன வாரம் கூட அன்பு, என்னுடைய அன்பு தெய்வம், நான் எங்கேயோ இருக்கேன், இந்த ஆலய நிர்வாகிகள் நீங்களும் எங்கேயோ இருக்கீங்க. யார் யார் எங்கெங்க இருந்தாலும் நிலையாக என்னை பற்றி நினைக்கக்கூடிய என் அன்பு தெய்வம் விஜயன் சார் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இங்க ஒரு திருக்கல்யாணம், ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்காக போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து செஞ்சு வச்சோம். கை தட்டணுமா? ஆகையினால சத்திய பிரமாணம் செஞ்சுக்கிறாங்க. எப்படி செய்யறாங்க நம்ம பாப்போமா? சொல்லுங்க நீங்க எல்லாரும். இது இந்த சத்தியத்தெல்லாம் நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க. யாருக்கெல்லாம் கல்யாணம் பண்ண லேடிஸா கை தூக்குங்க. கல்யாணம் பண்ண பெண்கள் எல்லாம் கை தூக்குமா? எல்லாரும் சத்தியம் பண்ணிருக்கீங்க. நானும் பண்ணலையே. என்ன தெரியுமா சத்தியம் பண்ணீங்க? சொல்லுங்க, கேளுங்க. கையெழுத்து கொடுங்க, சொல்லுங்க. அக்னி சாட்சியாக, அக்னி சாட்சியாக, அரசாணிக்கால் சாட்சியாக, அரசாணிக்கால் சாட்சியாக, கன்னியா பசங்களும் சொல்லலாம். நீங்க அடுத்து அதான் சொல்ல போறீங்க. கன்னியா பசங்க படிக்கிற பசங்க தெரிஞ்சுக்கோங்க, சரியா? அக்னி சாட்சியாக, அக்னி சாட்சியாக, அரசாணிக்கால் சாட்சியாக, அரசாணிக்கால் சாட்சியாக, சபையோர்கள் சாட்சியாக, சபையோர்கள் சாட்சியாக, சான்றோர்கள் சாட்சியாக, சான்றோர்கள் சாட்சியாக, உற்றார் உறவினர்கள் சாட்சியாக, உற்றார் உறவினர்கள் சாட்சியாக, பெற்றோர்கள் சாட்சியாக, பெற்றோர்கள் சாட்சியாக, வேதங்கள் ஓதும் வேதங்கள் போதும் வேதியரின் சாட்சியாக, வேதியின் சாட்சியாக, பிரம்மா, பிரம்மா, சிவன், விஷ்ணு சிவன், விஷ்ணு, மும்மூர்த்திகளின் சாட்சியாக, மூர்த்திகளின் சாட்சியாக, 33 முக்கோடி தேவர்களின் தேவர்களின் சாட்சியாக, சாட்சியாக, 41,000 41,000 ரிஷிகளின் ரிஷிகளின் சாட்சியாக, சாட்சியாக, வானத்தில் வானத்தில் நட்சத்திரமாய் மின்னும்